அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெரிந்த தலைப்பு தெரியாத தகவல்ல உரி நாளின்னு சொல்லக்கூடிய புணர்ச்சி விதி எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். உரி நாளி, அதாவது நன்னூலார் சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னா, உரிவரின் நாளியின் ஈற்று உயிர்மை கெட மருவும் டகர உரியின் வழியே யகர உயிர்மை யாம் ஏற்பன வரினே. இதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். என்னன்னா, நாளி பிளஸ் உரி, நாளி பிளஸ் உரி. ஃபர்ஸ்ட் விதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உரிவரின் நாளியின் ஈற்று உயிர்மை கெட. இப்போ உரி வந்திருக்கு, நாளியோடைய ஈற்று உயிர்மை என்ன அப்படின்னா லீ, அப்படிங்கிறது உயிர்மை கெட்டு போகும். அப்போ உரிவரின் நாளியின் ஈற்று உயிர்மை கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, மருவும் டகர உரியின் வழியே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நா பிளஸ் டகர உயிர், டகர மெய்யெழுத்து வருது, நா பிளஸ் இட்டு பிளஸ் உரி. அப்போ இட்டு பிளஸ் ஊங்கிறது இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா டூவா மாறும். அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி நாடுரி அப்படின்னு ஆகும். உரியும் நாளியும் ரெண்டுமே என்னது அப்படின்னா அளவை பெயர்கள், சரிங்களா? அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நாளி பிளஸ் உரி ரெண்டு அளவை பெயர் வரும்போது உரி நாளியோடு சேரும்போது இந்த லீன்னு சொல்லக்கூடிய உயிர்மை உங்களுக்கு கெட்டு போயிடும். கெட்டதுக்கு அப்புறம் இட்டுன்ற உங்களுக்கு ஒரு மெய்யெழுத்து அந்த உரியோட சேரும்போது என்ன ஆயிடுது, நாடு உரி அப்படின்னு ஆயிடும். இந்த உரி அப்படிங்கிறது பிற சொற்களோடு சேரும்போது, பிற சொற்களாக சொல்லக்கூடிய பயறு மிளகு இந்த மாதிரி உரி வந்து பிற சொற்களோடு சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யகர உயிர்மையாம் ஏற்பன வரினே. அப்போ உரி பிளஸ் பயறு என்ன ஆயிரும்னா உரிய பயறு அப்படின்னு ஆயிரும். பிற சொல்லோடு வரும்போது யகர உயிர்மை உள்ள வந்துடும். அப்போ உரி பிளஸ் மிளகு என்ன ஆகும்னா உரிய மிளகு அப்படின்னு வரும். உரி பிளஸ் வரகு அப்படின்னா உரிய வரகு அப்படின்றது மாறும். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, உரி நாளின்ற ரெண்டு அளவை பெயர்கள் வரும்போது எப்படி புணர்ச்சி விதிகள் வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உரியும் நாளியும் அளவை பெயர்கள் சொன்னேன்ல, அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஆளாக்குன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆளாக்க சேர்த்தாதான் ஒரு உலக்கு. அப்போ ஒரு உலக்குங்கிறது ரெண்டு ஆளாக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்து ரெண்டு உலக்கு சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா உரி, ரெண்டு உலக்கு சேர்ந்தது உரி. அதுக்கப்புறம் ரெண்டு உரி சேர்ந்தது தான் என்னன்னா நாளி. அப்போ தெளிவா ஞாபகம் வச்சுங்க, ஆளாக்கு ரெண்டு சேர்ந்தது உலக்கு, உலக்கு ரெண்டு சேர்ந்தது உரி, ரெண்டு உரி சேர்ந்தது தான் நாளி. ஓகே, இது போன்ற தகவல்களை நம்ம இன்னும் நிறைய வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.